எப்பயும் லொடலொடன்னு பேசுவ, இன்னைக்கு என்ன அமைதியா இருக்க? யாரு? நான் லொடலொடன்னு பேசுனா? ஆமா, பேசினா பதிலா சொல்லுவல்ல. சரி சொல்லு. இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம். ஏய், உனக்கு என்னடி வேணும்? ஒன்றும் வேணாம். உன்னை என்னமோ கேட்க வந்த, ஒழுங்கா சொல்லிடு. நான் என்ன கேட்க வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் எதுவும் கேட்க வரல. கேட்க வரல? கேட்க வரல. சரி விடு. சரி 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 சரி. இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் சொல்கிறேன். இல்லை, சொல்லுடி. நாளைக்கு எனக்கு லீவு. நான் எப்பயும் போல் வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பி வந்துடுறேன். என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா? எனக்கும் கூட இந்த வண்டியில் ரொம்ப தூரம் போகணுன்னு ஆசை. கூப்பிட்டு போறியா? இதுதான் ஆள் ஒரு மாதிரி டைப்பாக இருந்தியா? எத்தனை மணிக்கு வரணும்? ஏண்டா தம்பி, அன்னைக்கு வந்து படத்துல உனக்கு மன வருத்தம் இல்லையடா? டேய், ஐயா கிட்ட எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, நாளைக்கு காலைல வெள்ளன வண்டி ஒன்று கேட்டிருக்கேன். உன்னை கேட்டால் நீயும் அதே சொல்லுண்ணே. நீ உன்னை மேலே வந்து படுத்துக்கிறியா? வேணாமா? விடு விடு, பாசக்கார பையடா. வற்புறுத்தினாலும் கேட்க மாட்டே நீ. நாளைக்கு மலர் வேலைக்கு லீவை போட்டு வரேன்னு இருக்கு. நாங்கள் 2 பேரும் எங்காச்சும் வெளியே போகலான்னு இருக்கோம். எங்கடா போயிட்டு போகிறது? எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு நாய் பார்த்து தொலைஞ்சிருது. ஆனால் ஒன்றுடா, இன்னைக்கு அவளை பார்த்து பேசும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுல்ல. இந்த மாதிரி யாராச்சும் சொல்லி கேட்டால் தான் உண்டு. இந்நேரத்தில் இவரே கடை வராரு. முடிச்சது பார்த்தா மட்டும் தான் தூடா. அப்பா முருகேசா, டேய் ஐயா, லைட் எரியுதா? அதான் இங்கேயே தங்கிட்டியோன்னு பார்க்க வந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். தூங்கிட்டியாடா? அது ஒன்றும் இல்லைடா, 2 வாரத்தில் கல்யாண நாள் வருது. அதுக்குள்ளே என்ன எப்படியாவது வண்டி ஓட்ட வச்சிடுறா. இல்லைன்னா பாவம் ரொம்ப ஏங்கிடுவா. வாயை விட்டு கேட்டுவிட்டால. அவளுக்கு இந்த காரில் இந்த ஸ்டியரிங் இருங்கலாம் ஒன்றும் தெரியாதுடா. நான் வண்டி ஓட்டலைன்னா பரவாயில்ல, நீ ஓட்டு. நான் அப்படியே உன் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த ஸ்டியரிங்கை பிடிச்சி இப்படி இப்படி திருவினேன்னு வச்சுக்கோயேன். அவளுக்கு என்ன தான் புருஷனே வண்டி ஓட்டினா நம்பிடுவா. நீயும் அப்படியே ஐயா எப்படி சூப்பராக வண்டி ஓட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லு. அப்படியே கோயில் போயிட்டு வந்துடலாம். அவள் ஆசையும் தீந்துடும். சின்ன பிள்ளை மாதிரி ஆசைப்பட்டாடா. நல்லா தெரிஞ்சு போச்சு கல்யாண நாளைக்கு முன்னாடி வண்டி ஓட்ட முடியாதுன்ட்டு. நீ கற்றுக் கொடுத்திய அது ஏபிசி, அதே ஒன்றும் மண்டையில் ஏறல. அப்புறம் எங்கிட்டு கொஞ்சம் பார்த்துக்கடா. சரி நீ படு. காலைல வர வெளில போகணும்னு சொன்னில்ல, படு படு. பிரேக்கு கிளட்ச் இப்போ சரியா ஞாபகம் வருது. ஐயா எந்திரிங்க, வண்டி ஓட்ட போகலாம். எது? வண்டி ஓட்ட போகலாம் வாங்கன்னு. டேய், நீ தான் 10 நாள் ஆகணும்னு சொன்ன, ஒன்றும் ஆகலையே. சில சமயம் 9 நாளே ஓட்டலாம். நான் வெளியே நிற்கிறேன், வாங்க. சீக்கிரம் வாங்க, மசன்னு உட்காராம. முருகேசா, ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, கிளச்சு எப்படி? என்ன எப்படி? இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு இருப்பீங்க? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது. கல்யாணம் நாளைக்கு இன்னும் 2 வாரம் கூட இல்லை. அதுக்குள்ளே வண்டி ஓட்டமா வேண்டாமா? ஓட்டணும். அப்போ சொல்லி கொடுக்குறது கப்பு கப்புன்னு பிடிச்சிக்கணும், கற்பூர மாதிரி. சரியா? சரியா? கிளச்சில் காலை வச்சு அழுத்துங்க. இதை பிடிச்சி இழுத்து இப்படி மேலே போட்டால் ஃபஸ்ட்டு கியரு, இது செகண்டு, இது நியூட்ரல். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. விழுந்துருச்சா? சத்தம் கிடைச்சா? இப்போ கிளச்சை மெல்ல விடுங்க, ஆக்சிலேட்டர் மெல்ல அழுத்துங்க. ரோட்டை யார் பார்க்குறது? ஐயா,
ஐயா ஆ. பதட்டப்படாதீங்க. ம். நான் தானே ஆ. போலாமா? ஆ. மெதுவா மெதுவா விடுங்க. மெதுவா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயா கொண்டாங்க, நீங்கள் போய் தொடச்சிட்டு கொடுங்க, நான் துடைக்கிறேன். கொடுங்க. இதுக்கெல்லாம் கௌரவம் பார்க்க முடியுமாடா? ஏன் வண்டி நான் துடைக்கிறதுக்கு என்ன? ஏன் அந்த பீடு எங்கே போயிட்டான்? அவனை துடைக்க சொல்லலாம்ல. அவன் கழுவுற லட்சணம் தான் தெரியும்ல. கொட்டத்தை கழுவுற மாதிரியே கழுவுறான்டா வண்டியை. பார் இப்போ எப்படி இருக்கு. ஒழுங்கா துடைக்கணும். நாளோட திரும்ப திரும்ப துடைக்க சொன்னா எனக்கு அறிவு வரும். சொல்லி கொடுத்தா அவனும் ஒழுங்கா துடைப்பாயா? ஏன்டா திருப்பி அதையே நொனன்னு பேசிக்கிட்டு? கழுவியாச்சு முடிஞ்சிருச்சு, விடுவியா? சரி கொடுங்க, நான் துடைக்கிறேன். ஏ கையிடு கையிடு. இப்பதான் தொடச்சான், அதுக்குள்ள கையை வச்சு. நான் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் பண்ண வேணாம். இந்தா வண்டியை மட்டும் எடு போதும். நான் வண்டி கற்றுக்கிட்ட அப்புறம் இருக்கு எல்லா வேலுக்கும். சரி. எடு. இல்லை தம்பி, ஐயா எப்போ நம்ம வண்டி நம்ம தானே பார்த்துன்னு சொல்லுவார். இன்னைக்கு என்னடானா என் வண்டின்னு பிரித்து பேசுகிறாரா? யாரு நம்ம ஐயாவா? அவர் சும்மா என்னதான் பேசிக்கிருப்பாருனே, இதை போய் பெருசா எடுத்துக்கிருக்க விடு. இல்லைடா பீடா, என்னதான் பேச்சு வாக்கா இருந்தாலும் எப்படிடா எங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு நம்மளை கழட்டி விட்டு வரோன்னு பயமாக இருக்குடா. அண்ணே அப்படிலாம் எதுவும் நடக்காதண்ணே, நீ எதுக்கு தேவையெல்லாம் புலம்பிக்கிருக்க? ஏய் உனக்கு புரியாதுடா. முதல்ல இப்படி தான் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து சேரும். எல்லாம் உன்னால தான்டா. நீ ஒழுங்கு வண்டி வச்சிருந்தா அவர் வந்துருப்பாருடா. இந்த பேச்சு வந்துருமாடா. அண்ணே என்னடா அண்ணன் வந்துட்டு வண்டி ஓட உனக்கு பெரிய வேலை? அண்ணே அவர் மனசுக்குள்ள இருந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டாருண்ணே. இல்லைடா, எனக்கு என்னமோ அப்படி சொன்னதுலேருந்து மனசு சரியில்லைடா. இந்த வண்டி ஓட்டவே ஆரம்பிக்கல. ஒருவேளை முழுசு ஓட்ட கற்றுக்கிட்டாருனா அம்புடுத்தேன். அண்ணே அதுக்காக சொல்லி கொடுக்காமல இருக்க மாட்டேன்டா. அந்த அம்மா முகத்தில் நான் சொல்லி கொடுத்துருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாதண்ணே, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். அவர் ஏதோ பெரிய மனுஷன் தெரியாதனமா சொல்லிட்டாரு, விடு. நான் கேட்குறியா நீ? அதுக்கு நீ என்கிட்டயே போயிட்டு சும்மா நாயின்ட்டு இருக்க. அப்புறம் அவர் வண்டி நாம ஓ வண்டி நான் சொல்லுவாரு. வாங்க ஒரே ஒரு நிமிஷம் வாங்க. வண்டிங்களா ஒண்ணு கிடையாது, போயா போயா. பீட நாயே, ஏய் கையில சிக்கிற செத்தடி. உன் புலம்புல கேட்கறதுக்கு செத்தரலாம். ஏய் வா வா வா, என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு? சரி வா வண்டியில் போகலாம். ஏய் மன்னிச்சிடுறி, ஐயா எனக்கு திடீர்னு ஒரு வேலை சொல்லிட்டாரு, அதான் வர முடியல. இப்போ சொல்லு எங்கே வேணா போகலாம். போலாமா? நினச்ச உன்னையெல்லாம் என்னால் வர முடியாது. சரி விடு, ரொம்ப பண்ணாதானே. நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிரு. நான் எல்லாம் ஒன்றும் ரொம்ப பண்ணலைங்க. தேவையில்லாமல் நான் தான் அதிகமாக ஆசைப்பட்டேன். இதுனா உங்கள் சொந்த வண்டியா நீங்கள் நினச்ச உடனே எடுத்துகிட்டு வரதுக்கு? நீங்களே பாவங்க டிரைவரா. ஆமா நான் டிரைவர் தான். இப்போ நான் என்ன தப்பாக நீ சொல்லிட்டேன்? ஒன்றும் தப்பா சொல்ல, நீ கிளம்பு. நான் கிளம்புறேன். போ. என்ன முருகேசன், வண்டி ஓட்டும்போது கவனம் ஓட்ட வேண்டாமா? வண்டிக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா யார் இப்போ பதில் சொல்கிறது? நம்ம என்ன ஓனரா? டிரைவர் தானே. யாரா டிரைவர்? ஏன் நீங்கள் டிரைவர் இல்லையா, ஓனரா? ஏற்கனவே பயங்கர கடுப்பில் இருக்கேன். இறங்கி வந்தானா கொண்டே விடுவேன். பேசாமல் போயிரு போடா.